ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகர் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் இன்றைய வழக்கு விசாரணை குறித்து கேட்போம். வணக்கம் ராஜசேகர் சார், இன்றைய வழக்கு விசாரணையில் நீங்களும் இருந்தீங்க. இப்போ நீதிபதிகள் தெரிவித்த கருத்தும் அதே போல விலங்குகள் நல வாரியம் உள்ளிட்ட அமைப்புகள் தெரிவித்த வாதத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க வாதம் வச்சது ஒரு பக்கம் போக, அது சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த தமிழர்களையும் மனநிலையை கொஞ்சம் கூட மதிக்காத மாதிரி பேசுனது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அப்போ அங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு தெருவில் நடந்த மாதிரி நினைக்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்களுடைய உணர்வுன்றதை தாண்டி கோடிக்கணக்கான மக்கள் இதில் ஒரு ஒருமித்த குரலில் அகிம்சை வழியில் அறப்போராட்டம் செய்து அரசாங்கங்களை அந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு ஏதுவாக மக்களுக்காக ஏற்றி கொடுத்த சட்டத்தை இங்கே இவ்வளோ அவசரப்படுறீங்க, இப்படி ஏன் செய்யணும்லாம் கேட்குறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இருந்தாலும் அவங்க அவ்வளோ பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு அப்படி கேட்குறது அது வருத்தமாக தான் இருக்குது நமக்கு. அதுக்கு மேலே அவங்கள நம்ம பேச முடியாதுன்னு சட்டம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். காலங்கடந்தால் கூட 3 ஆண்டுகளாக பொறுத்திருந்து இன்றைக்கு நம்ம கிடைச்ச சட்டத்தை கொண்டாடுவதற்கு ஒரு இடையூறு ஏற்பட்டுருமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி இந்த தமிழ்நாடு அரசு சட்டம் இந்திய அரசினுடைய ஒப்புதலோடு சட்டம் இயற்றி அது திரும்ப மத்திய அரசுடைய ஒப்புதலோடு இன்றைக்கி ஜனாதிபதி கையெழுத்து ஆன பிற்பாடும் மீண்டும் அதை விசாரிக்க வேண்டும், அதில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அதையும் சந்திப்போம், பார்ப்போம். அதே போல் ஜல்லிக்கட்டுக்கு தற்போது தடை விதிக்க முடியாது, ஜல்லிக்கட்டை நடத்தலாம்னு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது அந்த ஜல்லிக்கட்டில் தமிழக அரசு விதித்துள்ள அனைத்து நிபந்தனைகளையும் அனைத்து கட்டுப்பாடுகளையும் வைத்து ஜல்லிக்கட்டு நடத்தினால் மீண்டும் இதுபோன்ற அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் காளைகள் துன்புறுத்தப்படுகிறது என்ற வாதத்தை முன்வைத்து ஜல்லிக்கட்டுக்கு தடை வாங்க முடியாது. எனவே ஜல்லிக்கட்டு ஒருங்கிணைப்பாளராக, ஜல்லிக்கட்டு ஏற்பாட்டாளராக நீங்கள் இந்த சட்டத்திட்டங்களை, அந்த விதிகள், நிபந்தனைகளை முழுவதுமாக கடைபிடித்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு எப்போது நடைபெற உள்ளது? ஜல்லிக்கட்டு 1ஆம் தேதிக்கு மேலே பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்போ 2-3 இடத்துல நடந்துருச்சு. இன்னும் எல்லா இடத்தையும் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்காங்க. மற்ற கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. கலெக்டர் பரிசீலித்து இடங்களை ஆய்வு செய்து அந்த இடங்கள்லாம் சரியான போதுமான வசதி இருக்கான்றலாம் பார்க்குறாங்க. அரசாங்கம் அனுமதி கொடுக்கப்படுற இடத்துலலாம் 100% பாதுகாப்பாகத்தான் நடத்த வேண்டும், நடத்துவார்கள். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஒரு சில ஊரில் வீதியெல்லாம் சரியாக இல்லை, வெளியில் நடத்துங்கன்னு சொல்லி நடத்த வேண்டியதெல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க மாவட்ட ஆட்சி. அதை நான் வரவேற்கிறேன். மக்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம பாதுகாப்பு அம்சம் நமக்கு முக்கியம். அதனால் தமிழக அரசு இதில் இன்னும் கவனம் செலுத்தி மாடுகளுக்கோ மனிதர்களுக்கோ தீங்கு விளைவிக்காத வண்ணம் நடைபெறணும். அப்படித்தான் நடக்க போகுது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் நம்ம கடந்த காலங்களில் அப்படித்தான் நடத்தணும். அதனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பாதுகாப்பான முறையில் ஜல்லிக்கட்டு நடத்த போகிறோம். அதில் ஒன்றும் இதே இல்லை. எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி நல்ல பேர் வாங்கி அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்தில் அதுக்கான ரெக்கார்டுகளை நம்ம சமர்ப்பிக்க ரெடியாக இருக்கோம்.